வணக்கம் நாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு அவர் செகண்ட் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி. இது புது சேனல், ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு கான்டென்ட்ல சிக்கிருக்கு. வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வரும்போது சரி பிளிங்கிட்ல இருந்து ஒரு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா யதார்த்தமா ஆர்டர் பண்ணுவோம். பதார்த்தமா என் தங்கச்சி கோத்து விட்டுட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஹவு வெல் டு யூ நோ யுவர் பார்ட்னர் ஏதோ இருக்கு அவ கேம்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அதில் ஸ்கோர் போட்டு விளாட்லாம்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு கோத்து விட்டு வேடிக்கை பாட்டுருக்காங்க. இது உங்களுக்கு சந்தோஷமா குழுக்குன்னு இருக்குமே. குழுக்குள்ள நானும் தானே மாட்டேன். ஜாலியாக கோத்து விட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கு பின்னாடி. சரி 21 கொஸ்டின்ஸா என்ன எதுன்னு தெரியல. சரி போவோம். பேசாம வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம் இருக்கும். பேசாம சும்மா இருக்கலாம் வேற மாதிரி. So yeah, this is out of nowhere. We are not even prepared. So jolly and casual ah kandirukkom. Ready? All the best. Enna sonna adikranga. Game is how well do you really know your partner? So அவங்க பார்ட்னரோட பேர் வந்து நீங்க எழுதணும். இப்போ நோ சீட்டிங், காப்பி அடிக்க கூடாது. உங்க பார்ட்னர் பேர் என்ன, அவங்க பார்ட்னர் பேர் என்னன்னு எழுதணும். என்னடா இப்படி எல்லாம் கேக்குறாங்க. ஏதியாச்சு. ஓகே. First question, favorite hobby. என்னடா ஹாபி? நீ ஷோயிப் எழுதணும், நீங்க அஸ்மாத் எழுதணும். ஏ நோ சீட்டிங். என்ன ஹாபி ஒண்ணு தெரியல. சரி ஓகே, நான் எழுதி இருக்கேன். என்னடி இவ்ளோ எழுதுற? ஒன்னு எழுதுறி. ஒன் வேர்ட். ஓகே எழுதிட்டேன். அவ கொஞ்சம் அப்படிதான் பேசறதா எழுதுவா. எலாபரேட் எழுதுவா. கம்ஃபர்ட் ஃபுட். இந்த கம்ஃபர்ட் ஃபுட்னா நீ எப்போ என்ன சொல்றது, இது கொடுத்தாலும் நீ சாப்பிடுவே. you will feel like okay ஹாப்பியா அப்படி இருக்கும். ஹாப்பி ஆயிடும். ஓ இவ்வளவு நான் எழுதணும். ஆமா. ஃபுட் மட்டும் தரமா ட்ரிங்க் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமா? ஃபுட் வதலவா நன்னு வதலவா. கம்ஃபர்ட் ஃபுட் அஸ்மாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கே தெரியாது. தெரியலையே. நான் என்ன சொல்லல, எது கிடைச்சாலும் கம்ஃபர்ட்டபிளா சாப்பிடுவாங்க. சரி ஏதா ஏதி விடு. நான் சொல்லிடுறேன். गाइस 5 செகண்ட் தான் டைம் கொடுக்கிறோம். லேட் பண்ணீங்க. கொஞ்சம் ஃப்ளோல வர வரைக்கும். சரி கம்ஃபர்ட் பண்ண ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. an outfit they love the most. அஸ்மாவோட ரியாக்ஷன் வச்சு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஓகே, இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பெட் பீவ். பீவ் ஐயோ நீங்க கேட்டிருக்கேன். வாட் பெட்? பெட் பீவ் அப்படினா பெட் பீவ் மீனிங் ஒரு விஷயம். something that a particular person finds especially annoying. One of my biggest pet peeves is poor customers. வெறுப்பேத்துற விஷயம் பாத்தியா? பெட் பீவுக்கு வெறுப்பேத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்டா இப்படி இங்கிலீஷ்ல காம்ப்ளிகேட்? சரி என்ன வெறுப்பேத்துற விஷயம், ஒண்ணு வெறுப்பேத்துற விஷயம். ஓகே டன். ஃபேவரட் டெசர்ட். ஐ திங்க் ரொம்ப நார்மலா தான் இருக்குங்க. போது இதுவே தப்பா போகுது. நீங்க தான் சீன் போட்டுருக்கீங்கன்னு தோணுது. கஷ்டமே இது. நாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணதே. அடுத்தது வந்து ரொம்ப ஈஸி. சிட்டி they were born in. இதுல நான் பாஸ் ஆயிடுவேன். இது வந்து கன்ஃபார்ம் 1 மார்க் கன்ஃபார்ம். 10 மார்க்ஸ் அதுக்கு. 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சைல்ட்ஹுட் ட்ரீம். இப்போ இருக்க ட்ரீம் இல்ல, சைல்ட்ஹுட் ட்ரீம். ஷோய்க்கு தெரியுமா? அஸ்மாக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஐயோ இவளுக்கு கொஞ்சம் ஏக்கச்சக்க ட்ரீம் இருந்துச்சு. ஆமா ஐயோ. இதுக்கு 15 பாயிண்ட்ஸ் गाइस. 15 பாயிண்ட்ஸ். ஓகே 15 ஓகே பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆமா 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 ஆமா. எல்லாம் ஈஸியா பண்ணிட்டாங்களே. ஐடியல் வே டு ரிலாக்ஸ். 2-3 ஆன்சர் ஒரே மாதிரி வருது. பரவாயில்லையா? என்னது 2-3 ஆன்சர்? எனக்கு இவளது வரும்போது ஃபேவரட் ஹாபியும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகாம ஒரே மாதிரி வருது. ரெண்டும் சிமிலரா கூட இருக்கலாம். இருக்கலாம்ல. சரி ஹாபி ரொட்டீனா பண்றது, நீங்க ரிலாக்சேஷன் வந்து எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மார்க் நான் எடுக்கலன்னா நானும் மார்க் இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். சரியா? கோத்து விட்ட. ஹலோ என்னது இது? உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஞாபகம் இருக்கட்டும். அது கேம்ஸ் வச்சு கோத்து விட்டு வரும்போது வரும்போது தரும் அப்படிங்கிற மாதிரி நாங்க இருக்கோம். ஏதோ எழுதி இருக்கேன். கொஞ்சம் டிஃபரண்டா எழுதுவோம். ஃபேவரட் வெதர். ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. ஷார்ட் புட். இல்ல நீ ரொம்ப சாதாரணமா வாங்க பண்ணிடுது. சரி நான் எழுதுறேன். ஓகே நான் தமிழ்ல எழுதிக்கிறேன். சைல்ட்ஹுட் நிக் நேம். நான் பார்க்காத நேரத்துல கண்ணுல எதுவும் பேசிக்கல. சைல்ட்ஹுட் நிக் நேம். 10 நேம்ல ஒரு நேம் எழுதுனா கரெக்ட் தானே? சரி அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நேம் இருக்கணும், ஆனா அது நிக் நேமா இருக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு வைக்க கூடாது. ஃபேவரட் ஸ்நாக். இதுக்கு முன்னாடி எழுதுனது ஃபுட். ஓகேவா? சாதம், சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ ஸ்நாக் எழுதணும். அவளுக்கு என்ன ஸ்நாக் பிடிக்கும், உங்களுக்கு என்ன ஸ்நாக் பிடிக்கும். இது கூட உங்களுக்கு தெரியலனா ஐ அம் லைக் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. இது சொன்னா அது சொல்ற மாதிரி இருக்கு, அது சொன்னா இது சொல்ற மாதிரி இருக்கு.
ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன். ஓ யா ஐ நோ. உனக்கு இவ்வளவு தெரியும்ல. ஏய் என்ன நான் இல்ல சும்மா 2 क्वेश्चन ஒரு தடவை கேக்குறீங்க. ஆக்சுவலா எனக்கே தெரியாது. எனக்கே ஞாபகம் இல்ல. அவன் எழுதுற ஆன்சர் கரெக்ட்டா தப்பான்னு எப்படி தெரியும்? அது நீங்க சீட்டிங். அப்போ அவ வந்து கரெக்டா எழுதுனாலும் நீங்க தெரியலன்னு சொல்லி நீங்க ஃபேக் பண்ண கூடாது. ஏய் சத்தியமா ஞாபகம் இல்ல. சரி போவோம். A subject in school they never liked. I think 2 பேருக்கும் இல்ல ஒண்ணு கிடையாது. படிச்சு புள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கமா நீ? நான் பாஸ். அவளுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் புலம்பி இருக்கேன் நிறைய. தெரியும். இந்த பேஜ் எல்லாம் அடிஷனல் பேப்பர் கேட்பாப்பா. அம்பி ஸ்கிரீன் தேவையில்லை. Don't worry, I will never make a mistake. Okay, next question. Favorite city. ஃபேவரட் சிட்டி. அடுத்த கேள்வி உங்க 2 பேருக்கும் ஐ திங்க் அஸ்மாக்கு இருக்கு, ஆனா உங்களுக்கு இருக்குமா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் எங்க போனீங்க? ஷோயிப் ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் எங்க போனாரு? அஸ்மா ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் எங்க போனாங்க? சோலோ ட்ரிப் நீ போயிருக்கியா? அவன போயிருக்கா. சத்தியமா போயிருக்கா சோலோ ட்ரிப்லாம்? சி சின்ஸ் வந்து நிறைய டிராவல் பண்ற கைஸ் நீங்க இல்லாததுனால என்ன சொல்றேன்னா, இப்போ ஆஃபிஷியலா நீங்க டிராவல் பண்றதா இருக்கட்டும், இல்ல இதுக்காக டிராவல் பண்ணல அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஷோயிப் தனியா போனது, ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் இல்ல. தனியா போனதுனா நீங்க போயிருக்கீங்க. சொல்லு. சொல்லு. ஹலோ சரி, நீங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட். சரி ஆன்சர் நான் எப்படா போனேன்றணும். இந்த சோலோ ட்ரிப் இஸ் 10 மார்க் கைஸ். இப்போ நான் கேட்க கூட ஆன்சர் ஏன் இப்படி வளர்ற? क्वेश्चनக்கு வந்து 15 மார்க். பர்சனல் பொசெஷன் தே வேல்யூட் a lot. அஸ்மாக் நிறைய இருக்கு எழுதுறதுக்கு, ஷோயிப்க்கு தான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் அலாட். ஓகே, அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க சூஸ் பண்ணணும். சாய் ஆர் காஃபி. அவளுக்கா? ஏய் நீ மாத்த கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன? இல்ல மாத்துறாதான் எனக்கு தெரியும்ல நான் சொல்றேன். ஆனா நீங்க மாத்துறீங்களான்னு எனக்கு இல்ல தெரியல. இல்ல எந்த ஈஸியா எழுதிடுவா. இப்போ அடுத்தது வந்து அவ எனக்காக ஒன்னு மாத்துனா, அதனால வந்து மாத்த மாட்டீல. உனக்கு என்ன பிரெஃபரன்ஸ் அதான். அப்போ ஓகே. பீச்சஸ் ஆர் மவுண்டன்ஸ். நீங்க ஐ திங்க் ஷோர் none of the above கூட நீங்க போடலாம்னு. வா வா வேலை இல்லாதவன் சொல்றேன். ஓகே. டாக்ஸ் ஆர் கேட்ஸ். ஓ உனக்கு அடிச்சுமா திரும்ப திரும்ப பேசுற நீ. நான் என்னோட ஆன்சர் எழுத போயிட்டு இருக்கேன். நோ, அஸ்மாக்கு டாக் பிடிக்குமா கேட் பிடிக்குமா? ரெண்டுமே இல்லனா திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னை கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். None of the above. none of the above is not an option. என்ன she will choose preferably. I think this is better. Movies or TV shows? TV shows as in இந்த இதெல்லாம் சூப்பர் TV ஸ்டார் அந்த மாதிரி TV series இருக்கு. சீரிஸ் வச்சுக்கலாம், இல்ல டிவி சீரியல்ஸ் வச்சுக்கலாம். இல்ல இல்ல France சீரிஸ் also. மூவிஸ் தான் வந்து tricky இல்ல. மூவி Even the ட்ரிக்கி கிடையாது. he likes both. இப்போ மூவி இருக்கு, ஒரு சீரிஸ் இருக்கு, அவர் என்ன சூஸ் பண்ணுவாரு? ரெண்டுமே ஃபேவரட் இருக்கு. ஃபேவரட் மூவி, ஃபேவரட் சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஓகே. ரோட்டி ஆர் ரைஸ் பர்சன்? உருண்டை ஊத்தி சாப்பிடுவா நாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நான் முடிச்சா கம்ஃபர்ட் ஃபுட் இன்னும் இதுல புரியுது. டன் எழுதிட்டேன். டன்னா? இரு, நான் அதை மாத்திட்டேன். அவ்வளவுதான் பாய்.